இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சசி. தமிழில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். எஸ், நம்ம இன்றைக்கி சமைக்க தான் போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து முடங்கி இருக்கிறோம். ஏதாவது புதுசாக சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைப்போம். இதுக்காக நம்ம வந்து ஒரு ஃபேவரட் ஃபுட் சேனல்லேருந்து ஃபேவரட் ஃபுட் ரெசிபி எடுத்து வீட்டில் பண்ணலாமான்னு நினைப்போம். பட் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பண்ணலாமா பண்ண வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வருமா அப்படின்னு தெரியாது. இதனால் இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேவரட் ஃபுட் சேனல்லேருந்து ஒரு ஃபேவரட் ஃபுட் ரெசிபி எடுத்து நாங்கள் செஞ்சு பார்த்து அதோட ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவீல் பண்ண போகிறோம். நீங்களும் எங்கள் கூட குக் பண்ண ரெடியா? எஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்தமுடி பச்சிலா மீன். இது வந்து ஒரு கேரளா ஸ்பெஷல் ஃபுட்டுங்க. இந்த டிஷ்ஷை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்லா தான் இருக்குது. நிறைய மசாலாலாம் நம்ம சேர்ப்போம், ஆனால் இதில் வந்து கொஞ்சம் இலைத்தலைகளை மட்டும் சேர்த்து சமைச்சு சாப்பிடுவோம். புதுசாக தான் இருக்குது. பச்சிலை மீன். ஏய் திவ்யா, எப்படி இருக்குது? ஃபுட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஆஸ்தமுடி பச்சிலை மீன் வந்து புதுசாக இருந்துச்சு. அது டேஸ்ட் மொத்தமே வந்து ரெகுலர் ஸ்பைசஸ் கிடையாது. எல்லாமே நம்ம வந்து இலைகளை வச்சு மட்டுமே ஸ்பைசஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு நேரமும் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். அதுக்கு மசாலாலையும் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். இதனால் உப்பு லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ஒரு டைம் வந்து உப்பு போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க.
ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இலைகளை வச்சே வந்து எல்லாமே கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து மா இலை கிடச்சிருச்சு, புளி இலை கிடச்சிருச்சு. ஆனால் அந்த எலுமிச்சம்பழ இலை மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அதுவும் கிடச்சிருச்சு. கடைசியில் நாங்கள் அதை ஃபுட்டும் பண்ணிட்டோம். ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் மினிமம் 2 hours நம்ம வெயிட் பண்ணணும். இந்த ஆஸ்துமடி பச்சளி மீனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஃபுட். இது வந்து ஆக்சுவலாக நம்ம அங்கே போய் சாப்பிட முடியாது. அதனால் நம்மளே செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக இதனால் நம்மளால் செய்யவும் முடியும். செஞ்சு சாப்பிட்டா எல்லாத்துக்கும் டேஸ்ட்டும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.